வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் அறிவோம் ஆயிரம். இன்னைக்கு நம்ம போஸ் கம்பெனியுடைய கட் ஆஃப் ரன் ஆகலன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அது என்ன கம்பெனின்னு சொல்லிட்டு நம்ம விறுவிறுன்னு பார்த்துருவோம். நம்ம சீரீஸ் தான் போட்டு செக் பண்ண போறோம். நம்ம கம்ஃபர்டபுளான டைரக்ஷன்ல மிஷினை வச்சுக்கலாம். நம்ம கம்ஃபர்டபுள் தான் இதுல முக்கியம். நம்ம எந்த டைரக்ஷன்ல வேணுமோ அந்த டைரக்ஷன்ல வச்சுக்கலாம். இப்போ நம்ம சீரீஸ்ல போட்டு செக் பண்ணிக்கலாம். சீரீஸ்ல போட்டு செக் பண்ணுறது முன்னாடி சுவிட்சை ஹோல்ட் பண்ணிடலாம், லாக் பண்ணிடலாம். சுவிட்சை லாக் பண்ணிட்டு இப்போ நம்ம பவர் சப்ளை கொடுத்து பவர் கார்டில் கொடுக்குறோம். பவர் கார்டில் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை, மிஷின் வேலை செய்யல. இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் பவர் சப்ளை வர கேபிள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் தான் இருக்கும். ஹேண்டில் தான் ஃபர்ஸ்ட் கழட்டணும். அதுக்கு பதிலாக நம்ம டாப் ப்ரஷ் ஹோல்டரு கேப்பை கழட்டோம். ரெண்டு சைடு ரெண்டு கேப் இருக்கும், ஒரு கேப்பு. இதை நம்ம கழட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம கார்பன் ப்ரஷுக்கும் ப்ளஸ் வந்து காயுடைய கனெக்டிங் பாயிண்ட்டுக்கும் நம்ம ஈஸியாக போயிடுவோம். அதனால இப்போ ப்ரஷ் ஹோல்டர் கேப்பை கழட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம சுவிட்சை ஹோல்ட் பண்ணிக்கலாம். மறுபடியும் லாக் பண்ணிக்கிறோம் சுவிட்சை. இப்போ நம்ம சீரீஸில் போட்டுக்கலாம். சீரீஸில் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ண வேண்டியது கார்பன் ப்ரஷ் கனெக்ட் ஆகுதா இல்லையா. கார்பன் ப்ரஷ் இதில் கனெக்ட் ஆகலை. ஓகே, இப்போ நம்ம கார்பன் ப்ரஷ் ஒரு சைடு ப்ரஷ்ல இருந்து பவர் கார்டு ஒரு வயரை டச் பண்ணா லைட் எரியும். அதே மாதிரி இன்னொரு சைட்ல இருக்கிற கார்பன் ப்ரஷ் கனெக்டர்ல இருந்து அடுத்த ஒயரை டச் பண்ணா கனெக்ட் ஆகும். ஓகேங்களா? ஏன்னா எல்லாமே சீரீஸ்ல இருக்குன்றதால ரெண்டு வயர் ரெண்டு காயில் வழியா போய் கார்பன் ப்ரஷ்ல வந்து ரெண்டு கார்பன் ப்ரஷ்ல வந்து நிற்கும். சிம்பிள், அவ்வளவுதான். இப்போ நம்ம காயில் வந்து வேலை செய்யுது, காயில் வேலை செய்யுது, கார்பன் ப்ரஷ் வந்து கனெக்ட் ஆகல. இதுல இருக்கிற இப்போதைக்கு இருக்கிற கம்ப்ளைண்ட். ஏன்னா இப்போ நம்ம வந்து ஆர்மேச்சரை வந்து ஒன்றும் செக் பண்ணல. இப்போ நம்ம ப்ரஷ் உள்ள இருக்கிற உடஞ்சி போன ப்ரஷ் அதை எடுக்கணும். இப்போ எடுக்க பாருங்க, ப்ரஷ் இப்படிதான் இருக்கும். சைட்ல கொடுத்துருக்க மாதிரி ப்ரஷ் ஹோல்டர் அப்படிதான் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா ப்ரஷ் கட் ஆயிட்டு இருக்கு. இப்போ நம்ம அந்த பின்னை வந்து உருவி எடுத்துடலாம். உருவி எடுத்துட்டு ப்ரஷ்ஷை கழட்டலான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரச்சனையா இருக்கு. ஏன்னா இது ஆர்க் ஆயிருக்கு, அதனால ப்ரஷ்ஷை கழட்டி எடுக்க முடியல. ப்ரஷ் வந்து உள்ள இருந்து துண்டு ப்ரஷ் வரல, அதனால நான் ப்ரஷ் ஹோல்டரே கழட்டி எடுத்திருக்கோம். ப்ரஷ் ஹோல்டர் சைடில் கொடுத்துருக்கோம் பாருங்க, அது மாதிரி தான் இருக்கும். ப்ரஷ் ஹோல்டர் கழட்டி எடுத்துட்டேன், அதுல இருந்த ப்ரஷ் வெளியே வந்துருச்சு. திருப்பி ப்ரஷ் ஹோல்டரை புஷ் பண்ணா லாக் ஆயிடும், அவ்வளவுதான். ப்ரஷ் ஹோல்டர் வந்து இதுல ரொம்ப பெருசாலாம் இருக்காது. அதனால ப்ரஷ் ஹோல்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாவே ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு திருப்பி மறுபடியும் ப்ரஷ் ஹோல்டரை மறுபடியும் லாக் பண்ணிட்டோம். ஜஸ்ட் புஷ் பண்ணிட்டு ஸ்க்ரூ போடுற மாதிரி தான் இருக்கும். அந்த ஸ்க்ரூவும் சும்மா சைட்ல லாக் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுல சும்மா ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரூ, அவ்வளவுதான். ஸ்ப்ரிங்கை மட்டும் வெளியே லைட்டா ரிலீஸ் பண்ணிட்டு நம்ம ப்ரஷ்ஷை உள்ள தள்ளிட்டு பின்னில் கார்பன் ப்ரஷ் உடைய அந்த பின்னை சொறி விட வேண்டியதுதான், அவ்வளவுதான். வேலை சிம்பிளா தான் இருக்கும். உங்களுக்கு கழட்டும் போதே தெரிஞ்சிடும். அது இதே தான் அந்த சைட்லயும். அந்த சைட்ல பாத்தீங்கன்னா ப்ரஷ் எடுக்கிறதுக்கு ஈஸியா இருந்தது, கட் ஆகாம இருந்தது. அதனால வந்து நம்ம கார்பன் ப்ரஷை ஈஸியாவே எடுத்துட்டு மாட்டிட்டோம். கார்பன் ப்ரஷ் போடும்போது பாத்தீங்கன்னா மாத்தும் போது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம், கார்பன் ப்ரஷ் அழகா போயிட்டு ஃப்ரீயா வரணும். ஓகேங்களா? ரொம்ப ஷேக்கா இருக்கக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். ஷேக்கா இருந்தது அப்படின்னா ரன்ல அப்படியே ஒன் சைடு மட்டும் தெரிஞ்சு ஆர்மேச்சரை டேமேஜ் பண்றோம். அப்படி எல்லாம் இருக்கக்கூடாது. கரெக்டான ஃபிட்ல ஸ்மூத்தா போய் வரணும். அப்படி இருந்தா மட்டும்தான் கார்பன் ப்ரஷ் கரெக்டான சூட்டபிளா இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப லூஸா போட்டீங்கன்னாலும் பிரச்சனை, டைட்டா போட்டீங்கன்னா கனெக்ட் ஆகாது. மிஷின் கொஞ்ச நேரம் ஓட்டு அதுக்கப்புறம் நின்றுடும். அதனால வந்து ப்ரஷ் போடும்போது ப்ரஷ் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயா போய் வருதான்ற விஷயத்த செக் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ப்ரஷ்ஷை போட்டோம். அடுத்தது பவர் சப்ளை கனெக்ட். இதோடைய மெயின் ஒயர் வந்து கம்மியா இருக்கு, அதனால வந்து நம்ம சீரிஸ் ஒயர் போட்டு கனெக்ட் பண்றோம். இப்போ பாருங்க, மிஷின் ஓடுது. இப்போ ப்ரஷ்ஷை மாத்திட்டோம். மிஷின்ல வந்து இதுக்கப்புறம் ஆர்மேச்சர் இப்பதான் தெரியும். ஆர்மேச்சர்ல ஆர்க் ரொம்ப இருந்தா ஆர்மேச்சர் மாத்தி ஆகணும். இதுல ஆர்க் எதுவும் இல்லை, அதனால ஆர்மேச்சர் மாற்ற வேண்டிய நிலைமை இதுல இல்லை. அதனால இது வந்து ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிருச்சு. இப்போ கார்பன் ப்ரஷ் உடைய கேப்பை கனெக்ட் பண்ணிடலாம், க்ளோஸ் பண்ணிடலாம். கேப்பை கனெக்ட் பண்ணும்போது சும்மா ஜஸ்ட் ஈஸியாவே மாற்றிடலாம். ஓகேங்களா? கவனிக்க வேண்டியது ஒண்ணு, ப்ரஷ் வந்து ஃப்ரீயா போயிட்டு வரணும் ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம ப்ரஷ் போட்ட பிறகு ஆர்க் ரொம்ப இருக்கக்கூடாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.